Hey guys, welcome back to our channel Exam Jet. இந்த வீடியோல நம்ம prelims-க்கான pie chart DA தான் பார்க்க போறோம். So pie chart DA அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னால prelims-ல bar based DA போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த pie chart DA-யும் இருக்கும். ஸோ இதுல என்னன்னா pie chartனா பாக்ஸா இருக்கும். ஸோ இதுல சர்க்கிள்ல இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்காங்க, 5 கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இந்த 25% கொடுத்துருக்காங்க. இது வந்து கூகுள். ஸோ இங்க கலர் ரெஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து அக்கன்சர் வந்து 18%. ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட், இது ஆப்பிள், இது வந்து ஐபிஎம். ஸோ டோட்டல்ல 25% ஆஃப் பீப்புள் வந்து கூகுள்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ டோட்டல்ல 18% ஆஃப் பீப்புள் வந்து அக்கன்சர்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு கம்பெனிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து 2 விதமா அப்ரோச் பண்ணலாம். பொதுவாக டிஏயை 2 விதமா அப்ரோச் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கத ஃபர்ஸ்டே டீகோட் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம அப்ரோச் பண்ணலாம். இல்லைனா இதை வந்து நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போதே நம்ம ஒன்னா நம்ம டீகோட் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ போன பார் பேஸ் டிஏல நம்ம வந்து பாக்ஸ் மாதிரியே போட்டு நம்ம வந்து டீகோட் பண்ணி நம்ம பண்ணோம். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து அப்படி பண்ண போறது இல்லை. இதை விட நம்ம வந்து பாக்ஸ் போடாம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what is the difference between the number of employee working in IBM and Microsoft? So IBM லியும் மைக்ரோசாஃப்ட்லயும் ஒர்க் பண்ற எம்ப்ளாயியோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஐபிஎம் பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர்ல 12% கொடுத்துருக்காங்களா? ஸோ ஐபிஎம்ல 12% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மைக்ரோசாஃப்ட்ல 15% வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ 12க்கும் 15க்கான டிஃபரன்ஸ் என்ன? 3%. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயில இந்த 3% மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டிஃபரன்ஸ் கிடைச்சிரும். ஏன்னா நம்ம எப்படியும் 12% கண்டுபிடிச்சு 15% கண்டுபிடிச்சு அதை ரெடி நம்ம மைனஸ் தான் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த 2% மட்டும் மைனஸ் பண்ணி நம்ம டோட்டல்ல இருந்து கண்டுபிடிச்சலாம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து 12%, 15% நம்ம கண்டுபிடிச்சு வேஸ்ட் பண்றோம். ஸோ இப்போ 3% into 20,000. So 20 cancel. 3 into 200, 600. So answer is C. So next question என்ன கொடுத்துருக்காங்கன்னா, what is the ratio of average number of employee working in Google and Apple together to the average number of employee working in Microsoft and Accenture together அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கூகுளுக்கும் ஆப்பிளும் ஆட் பண்ணி அதோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்க 2 கொடுத்துருக்காங்களா, கூகுள் அண்ட் ஆப்பிள். அப்போ ஆவரேஜ் நம்ம என்ன பண்ணணும்? டிவைடட் பை 2 போடணும். ஸோ அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டும் அக்கன்சருக்கும் ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ டிவைடட் பை 2 போடணும். ஸோ இந்த இடத்துலயுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்சன்டேஜை மட்டுமே எடுத்துக்கலாம். ஸோ கூகுள் என்ன கொடுத்துருக்காங்க? 25% கொடுத்துருக்காங்க. ஸோ பிளஸ் ஆப்பிள் என்னது? ஆப்பிள் 30% கொடுத்துருக்காங்க. ஸோ 30. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ டிவைடட் பை 2. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ ரேஷியோ இது வச்சுக்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் எவ்வளோ பர்சன்டேஜ்? 15%. 15 பிளஸ் அக்கன்சர் எவ்வளோ? 18%. ஸோ 18. ஸோ ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ டிவைடட் பை 2. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 55 டிவைடட் பை 2. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 33 டிவைடட் பை 2 வரும். ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 55:33 வரும். ஸோ இதை 11 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 5:3 வரும். ஸோ 5:3 நமக்கு ஆன்சர். ஸோ ஆன்சர் பி. ஸோ இதுல வந்து நீங்க வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க வேண்டாம். நீங்க பர்சன்டேஜ் இப்போ இந்த 5% அப்படி நீங்க கன்சிடர் பண்ணி எடுத்தாலும் உங்களுக்கு நீங்க திரும்ப கேன்சல் பண்ணும்போது 5:3 தான் வரும். So answer 5:3. So next question, what is the average number of employee working in IBM and Accenture? So IBM லியும் Accentureலியும் எவ்வளோ average number of peoples ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்க 2 வேரியபிள் இருக்கிறதுனால நம்ம இங்க ஆவரேஜ் கண்டுபிடிக்கும்போது டிவைடட் பை 2 போடணும். ஸோ ஐபிஎம்ல பாத்தீங்கன்னா 12%. ஸோ 12. Accentureல பாத்தீங்க அப்படின்னா 18%. ஸோ 18. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ டிவைடட் பை 2. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 30 divided by 2.
ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு 15 வரும். ஸோ இது 15%. ஸோ நமக்கு இங்கே ரேஷியோவாக கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க, நம்பர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோவில் கேட்டிருக்கும் போது நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்காம போட்டாலும் நமக்கு ஃபைனலாக நமக்கு ஆன்சர் வந்து என்னமோ 5:3 தான் வரும் அப்படின்னு நம்ம போன கொஸ்டின்ல பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வேல்யூவா நம்ம எழுதணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்த 15%ல இந்த 20,000 கண்டுபிடிச்சு தான் ஆகணும். ஸோ அப்போ 15 divided by 100 into 20,000. ஸோ 0 0 cancel. 15 into 2 30. ஸோ இங்க 2 0 இருக்கு. ஸோ 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 3,000. ஸோ ஆன்சர் இஸ் A. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The number of employees working in Google and Microsoft together is what percent of the number of employees working in Accenture and Apple together? So Googleலயும் Microsoftலயும் ஒர்க் பண்றவங்களோட ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் Accenture Appleல ஒர்க் பண்றவங்களையும் ஆட் பண்ணி அதோட பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கூகுள்ல 25 பிளஸ் மைக்ரோசாஃப்ட்ல எவ்வளவு ஒர்க் பண்றாங்க 15. ஓகேவா? ஸோ 15. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் 40 வரும். ஸோ டிவைடட் பை, ஸோ Accenture ஆப்பிள் ஆட் பண்ணும். ஸோ Accentureல 18, ஆப்பிள்ல 30. ஸோ 18 பிளஸ் 30 ஆட் பண்ணோம் அப்படின்னா 48 into 100. என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ 40 divided by 48 into 100. ஸோ இந்த இடத்துலயும் நம்ம வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ்ல இருந்து கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது பெர்சன்டேஜ் தான், நமக்கு வேல்யூவா கேட்டிருக்காங்க மட்டும்தான் நம்ம பெர்சன்டேஜை வச்சு நம்ம வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ்ல இருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஒரு பெர்சன்டேஜாவோ ஒரு ரேஷியோவாவோ இல்லை ஏதோ நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி கேட்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஃபைனலாக எப்படி தான் வரும், சிம்பிளிஃபை பண்ணி அந்த வேல்யூ தான் வரும். ஸோ நம்ம இப்படியே போட்டுடலாம். ஸோ இங்க வந்து ஒரு 10 12 4 டேபிள கேன்சல் பண்ணா 10 12. ஸோ 6 5. ஸோ நமக்கு 1/6 அப்படிங்கிற பெர்சன்டேஜுக்கான வேல்யூ தெரியும், என்னது 16.66. அப்போ 5/6க்கான வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 16.66 into 5 போட்டாலே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா 83.33. ஸோ நெக்ஸ்ட் வந்து the number of employee working in CTS. அதாவது இங்க CTS அப்படிங்கிறதே அவங்க கொடுக்கல, எக்ஸ்ட்ராவா ஒரு கம்பெனியை உள்ள கொண்டு வராங்க. is 20% more than the number of employee working in IBM. அதாவது IBMல இருந்து 20% அதிகமா யார் ஒர்க் பண்றாங்க, எங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா CTSல ஒர்க் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the number of employee working in TCS is, இது CTS இது TCS, is 30% more than the number of employee working in Microsoft. மைக்ரோசாஃப்டை விட 30% அதிகமா எங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா TCSல ஒர்க் பண்றாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸா வேல்யூல நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஐபிஎம்ல எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க, 12% ஒர்க் பண்றாங்க. ஸோ இப்போ 20,000ல 12% எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த 2 0 கேன்சல். 12 into 2 24, 2 0 ஆட் பண்ணிக்கிறோம், இங்க 2 0 இருக்கு, ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ஐபிஎம்ல ஒர்க் பண்றவங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் கொடுத்துருக்காங்க. மைக்ரோசாஃப்ட்ல 15%. ஓகேவா? ஸோ அப்போ 15% ஆஃப் 20,000. ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி 20,000. ஸோ 2 0 கேன்சல். 15 into 2 30. அது போக நம்ம 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிடிஎஸ் பத்தி கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ சிடிஎஸ் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து 20% ஐபிஎம் விட அதிகமா இருப்பாங்க. ஸோ அப்போ 100 தான் 2400 அப்படின்னா 120 எவ்வளோ? ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, மோர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 20 நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா 120 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் 5, இங்க 6. இங்க கேன்சல் பண்ணோம்னா 480. ஸோ 480 into 6 எவ்வளோ? 2880. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிசிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட்ல வந்து 30% அதிகமாக தான் டிசிஎஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ 100 பார்த்தா 3000, ஏன்னா மைக்ரோசாஃப்ட் நமக்கு 3000 கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ 130 எவ்வளோ? ஏன்னா இங்க அதிகமாக கொடுத்துருக்கனால நம்ம இந்த 100 ஆட் பண்றோம். ஸோ 130. ஸோ இங்க 0 0 கேன்சல் ஆயிரும், இந்த 0 கேன்சல் ஆயிரும். 13 into 3 39.
அப்புறம் 00. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 3900 மைனஸ் 2880 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1020. ஸோ ஆன்சர் இஸ் 1020. ஸோ இந்த கொஸ்டினை மட்டும் நம்ம வேற மாதிரி எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐபிஎம் அப்படிங்கிறது வந்து 20% சிடிஎஸ்ல இருந்து அதிகமா இருக்குன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ ஐபிஎம்மோட பெர்சன்டேஜ் என்ன 12/100 இன்ட்டு நம்ம எதுல கண்டுபிடிப்போம் 20,000ல கண்டுபிடிப்போம். ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் சிடிஎஸ் கண்டுபிடிக்க யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம அப்படி பண்ணாம இதுலயே நம்ம மல்டிபிள் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க 20% மோர் கேட்டிருக்காங்க. அப்போ 120 டிவைடட் பை 100. இந்த 12/100 இன்ட்டு 20,000 தான் ஐபிஎம்மோட வேல்யூவா நமக்கு கிடைக்கும் சிம்பிளிஃபை பண்ணும்போது. ஸோ அதுல தான் நம்ம 120% பார்க்க போறோம் சிடிஎஸ் கண்டுபிடிக்க. ஸோ நம்ம சிடிஎஸ் கண்டுபிடிக்க நம்ம வந்து ரெண்டு கால்குலேஷன் பண்ணாம டைரக்டா 12/100 இன்ட்டு 20,000 இன்ட்டு 120/100 நம்ம டைரக்டா கொடுத்துடலாம். ஸோ இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஈஸியா ஆகும்னா இந்த 00 கேன்சல் ஆகும், இந்த 00 கேன்சல் ஆயிரும். ஸோ 12 இன்ட்டு இங்கே 12 இருக்கா. ஸோ 12 இன்ட்டு 12 என்னது நமக்கு தெரியும். ஸோ 12 ஸ்கொயர் என்னது 144. ஸோ இந்த 0 ஆட் பண்ணிக்கிறோம் இன்ட்டு 2. ஸோ இப்போ உங்களுக்கு 2ஆல மல்டிபிள் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ 2880. ஸோ அப்போ சிடிஎஸ் வந்து 2880. ஸோ இதே மாதிரி நம்ம டிசிஎஸ்க்கும் கண்டுபிடிக்கலாம். ஸோ டிசிஎஸ் எதோட கம்பேர் பண்ணிக்காங்க மைக்ரோசாஃப்டோடது. மைக்ரோசாஃப்ட் என்ன கொடுத்துருக்காங்க 15% கொடுத்துருக்காங்களா. So 15 divided by 100 into 20,000. So எவ்வளோ percentage more கேட்டிருக்காங்க 30% more கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ 130 divided by 100. ஸோ இங்கே இந்த 0 கேன்சல் ஆயிரும், இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 15 into 2 எவ்வளோ 30. ஸோ 30 into 130. ஸோ 13 into 3 மல்டிபிள் பண்றது ஈஸி 39. அது போக 2 0 ஆட் பண்ண போறோம். ஸோ டிசிஎஸ்ல இருக்கிறது வந்து 3900. ஸோ இப்போ இதை ரெண்டையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 1020 வரும். ஸோ ஆன்சர் வந்து ஏ. இந்த பேசிக் பைசார்ட் டிஏ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸ்டே டியூன் வித் எக்ஸாம் ஜெட். தேங்க்யூ.